சென்னை சாந்தோம் பகுதியில் குருத்தோலை ஞாயிறு தின அனுசரிப்பில் கிறிஸ்தவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லாவண்யா நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் லாவண்யா, இந்த குருத்தோலை ஞாயிறு குறித்தான விவரங்களை பதிவு செய். வணக்கம். நாம் தற்பொழுது சென்னை சாந்தோமில் இருக்கக்கூடிய தோமையார் தேவாலயத்தில் இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக ஜெருசலேம் நகரில் மிகப்பெரிய வெற்றி ஆர்ப்பரிப்போடு அவர் கோவேறு கழுதை மீது அமர்த்தப்பட்டு ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டதாகவும், அப்பொழுது வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய அந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து ஒலிவ மர இலைகளை எல்லாம் கையில் ஏந்தி ஓசானா ஓசானா என்று அவரை புகழ்ந்து பாடியதாகவும் கிறிஸ்தவர்களினுடைய புனித நூலான பைபிளில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் மார்ச் 5ஆம் தேதி முதலாக அவர்களுடைய தவக்காலமானது தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய இறுதி வாரமான இன்று ஒரு புனித வாரத்தினுடைய தொடக்கமான ஞாயிறாகிய இருக்கக்கூடிய இன்று குருத்தோலை ஞாயிறானது கொண்டாடப்பட்டு வருகிறது. காலை முதற்கொண்டே இந்த பகுதியில் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் படையெடுத்து வருகை தந்து தேவாலயத்தில் தங்களுடைய பிரார்த்தனைகளை மனம் உருகி வேண்டி வருகிறார்கள். கையில் பனை மற்றும் குருத்தோலைகளை ஏந்தி அதில் இயேசுவினுடைய அந்த உருவங்களை எல்லாம், சிலுவை உருவங்களை எல்லாம் பதித்து தொடர்ந்து அந்த வழிபாட்டில் ஈடுபட்டு வருகிறார்கள். குருத்தோலை பவனியும் நடைபெற்றது. அதே போல பங்கு தந்தையினுடைய அந்த சிறப்பு பிரார்த்தனை வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அன்பிற்காகவும் இரக்கத்திற்காகவும் உலக அமைதிக்காகவும் இந்த குருத்தோலை ஞாயிறானது கொண்டாடப்பட்டு வருவதாக பங்கு தந்தை நம்மிடம் தகவல் தெரிவித்தார். குருத்தோலை ஞாயிறு தொடர்பான விவரங்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.